எனது ஆரியர் நண்பன் திரு பிளாட்ஃபீல்ட் சார் அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு அருமையா பாடினாங்க. அவங்களுடைய மகா நல்ல சுத்தமாக பாடலாம். ஏன்னா நான் வந்து 12 years முடிச்சிருக்கிறேன். எங்களுக்கு நீதிபதிகளுக்கு வந்து பொது வாழ்க்கையில் எங்கேயுமே வெளியே போக முடியாது. என்னுடைய நண்பர் சொன்னா என்னால் தட்ட முடியாது. அதனால வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாப்புல. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க எப்ப பார்த்தாலும் அந்த ரவுடிகளையும் ஆக்டிவிஸ்டுகளையும் இவங்களையே பார்த்து பழகிட்டோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே எங்க காந்திகளையும் காமராஜரையும் பார்த்து அவ்வளவு அமைதியான ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க எங்களுக்கு ஆக்சுவலி என்னைய மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னைய மோட்டிவேஷன் பண்ணுங்கன்னு என்னைய மோட்டிவேஷன் பண்ணி சாரே பெரிய மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருந்தாரு. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்ததா சொல்ல போனா சார் என்கிட்ட பேசணும் அடிக்கடி சொல்லப்போ அவங்க அப்பா பத்தி சொல்லுவாப்ல. அவங்க அப்பா சென்ட்ரல் பீனட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது. அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் சார் ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது நான் என்ன நான் எதுக்கு மோட்டிவேஷன் பண்ண சாரே ஒரு மோட்டிவேட்டட் ஆளா இருக்கிறாப்புல அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் சொல்ல போனா உண்மையிலே வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். நம்ம ஆட்களுக்கு பொறுமை இப்போ எப்படி பார்க்கணும், வெளியே போகும்போது செருப்பு கிடக்குது பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் யார் பொறுமையா செருப்பு. அந்த அளவுக்கு தான் இருக்கும் பொறுமைகள். நான் எப்படி மோட்டிவேட் பண்ணேன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நிச்சயிக்கப்பட்டவே நான் நினைக்கக்கூடியவன். சொல்ல போனா எல்லாமே இறைவன் ஏசப்பா எதை வச்சுக்கலாம். அவரு தான் டிசைட் பண்ணியிருப்பாரு. நம்ம எல்லாம் வந்து ஒன்லி இந்த டான்ஸ் மாதிரி அவர் சொல்ல ஆடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. எனக்கு இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் என்னை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய டாக்டர் அவங்க, ஏன்னா நானும் அவங்களுடைய பேஷண்ட் தான். என்னையே அழகுபடுத்தக்கூடிய டாக்டர் அவங்க. எல்லா டாக்டர்ஸுக்கு உண்மையிலே வந்து நோபல் ப்ரொஃபஷன். உண்மையிலே வந்து இந்த நோபல் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து டாக்டர் சார் வந்து இந்த அளவுக்கு பண்றதுனா வந்து உண்மையிலே மகிழ்ச்சி. 23 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நானே அதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் வேற ஒன்று சொன்னா அழகா பாடுனீங்க. இன்னும் தைரியம் பண்ணும் என் ஹூதியாயிலே அப்படி போச்சுன்னா சூப்பரா பாடினாங்க. அதே மாதிரி பாப்பா இங்கிலீஷ்ல பாடினா இன்னும் தமிழ்ல பாடிருக்கலாம். தமிழ்ல கூட அந்த என்ன வாங்க எனக்கு ஞாபகம் மாதிரி இருக்குது. அன்பென்ற மழையிலே எனக்கு உண்மையிலே ஜீசஸோட மறுமுகமா கூட பார்க்கலாம்னு தோணுது சார். இல்ல ஜோக்கு சொல்ல சார். இவ்வளவு பேருக்கு நீங்க இவ்வளவு கிஃப்ட் கொடுத்து குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்களை மோட்டிவேட் பண்ண நினைக்கிறேன். உண்மையிலே வந்து நாங்கெல்லாம் உங்களை கம்பேர் பண்ணது என்னமோ நினைக்கிறாங்க. தேங்க்யூ. இன்னும் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மத்தியம் நல்ல மட்டன் பிரியாணி இல்லையா, எத்தனை பேர் சாப்பிட்டு தூங்கலன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் நேரம் காலம் கருதி என்னுடைய பேச்சை நிப்பாட்டிக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய ஆர்வீர் நண்பர் திரு பிளாட்ஃபீல்ட் சாருக்காக ரொம்ப நன்றி.